ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வாங்கின முதல் பலாப்பழம் இதுதான். நாங்கள் வாங்கினேன். நேற்று கட்டுக்காக நாங்கள் வீடு வந்திருந்தாங்கல்ல, அண்ணாவும் அபியும் வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்றுக்கே பழுத்துருச்சா இல்லையான்னு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தாங்க, கொஞ்சம் கட் பண்ணி. இதுக்கு சாயங்காலமே எங்களுக்கு அறுத்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ஓட்டுக்குள்ளே கை விட்டு எடுத்தால் 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், பழுக்கலை. நறுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நாளைக்கு அரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்து பலாப்பழம் அரிஞ்சுதாங்க அப்படின்ட்டு. சாப்பிடுங்க, அரிஞ்சு தரேன். சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அரிஞ்சுதாங்கன்னு. சரி, எவ்வளோதான் இருந்தால் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் அரியறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பலாப்பழம் அரியறது பிரச்சனை இல்லை, சாப்பிட்றது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாலில் திரும்பவும் கத்தியில் இந்த கீழே பையெல்லாம் விரித்தோன்னா அது எல்லாம் கழுவுறக்குள்ளே தான் கடுப்பாக இருக்கும், விடவே விடாது. அதனால் இந்த காயத்தை விரிச்சிட்டேன் நான். சரி, அதை அப்படியே தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கு கைக்கெல்லாம் எண்ணெய் போட்டு அரிஞ்சேன். பழுத்துருச்சா இல்லையான்னு தெரியல. சரி, கொஞ்சமாக அரிஞ்சு பார்க்கலான்ட்டு அரிஞ்சேன். நல்லா மனம் வந்துச்சு, பழுத்துருச்சு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் வேணாம் கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அபி போய் குண்டா எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். இது நிறச்சி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி. பலாப்பழத்தை நல்லா இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே சீவி எடுத்துட்டோன்னா அதை அப்படியே விரிச்சிக்கலாம். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒவ்வொன்றா தனித்தனியாக. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பலாப்பழம். அரிங்கன்னு சொல்லிட்டு தீக்ஷித்து செல்லின்னு சாப்பிடவே இல்லை. ஒரு 2-3 பீஸ் தான் சாப்பிட்டாங்க, போதுன்ட்டு விளையாட போயிட்டாங்க. அபிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை ஒரு 5-6 பீஸ் தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஆனால் அரியறதுக்கு முன்னாடி அரிஞ்சு கொடுத்தா பூராமே சாப்பிட்றவங்களாட்ட அரிங்க அப்படின்னு சொன்னாங்க. அரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட மாட்றாங்கல்ல, விளையாட கூட்டிகிட்டாங்க. அரிஞ்சு வைக்கலன்னா இன்னொருக்கா வந்து அரிஞ்சுதாங்கன்னு கேட்பாங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்செல்லாம் வேணா எப்போ வேணுமோ சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இன்னொரு பீஸாக அரிஞ்சு எல்லாம் எடுத்து வச்சேன். கொட்டை குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனால் சொல்ல நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த மாதிரி அரிஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இந்த சீசனுக்கு மாப்பழம் வந்துடும், கூடவே ஈயும் சேர்ந்து வந்துடும். இந்த பாதியை நாளைக்கு அரிஞ்சிக்கலான்ட்டு வச்சுட்டோம். கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. நானும் பலாப்பழம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் பசங்க சாயங்காலம் வேணுன்னா சாப்பிட்டுக்கன்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். பலாப்பழம் சாப்பிட்டு முடித்தாங்க. அடுத்தது ஆத்தா மேக்காலேருந்து கரும்பு கொண்டு வந்துட்டாங்க. அதையும் வெட்டி கொடுக்கணும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவங்களாட்டும் 3 பேர் மண்டி போட்டு உட்காந்தாங்க. எல்லாம் தரித்து கொடுத்தாரு அந்த தோலெல்லாம். அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. அதனால் நாங்கள் மறுபடியும் சாப்பிட்டுக்கிறோன்ட்டு கவரில் ஹோட்டலில் கட்டி வச்சுட்டானுங்க. ஒன்று சாப்பிட்டு கொஞ்சம் கேப் விட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கொடுத்துட்டே இருந்தவங்க எப்படி சாப்பிடுவாங்க? சரி, படுக்க வாருங்க. சித்திரை ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அப்புறம் ஒரு மாலை போட்டிருந்தாருன்னு காலை நேரத்துலேயே குளிச்சிடுவோமா. அதுக்கப்புறம் மறுபடியும் யார் துவைச்சிட்டு குளிக்கிறதுன்னு ஒரு சோம்பேறித்தனத்தில் ட்ரெஸ் மறுபடியும் துவைச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் நேற்றுக்கு துவைக்கல துணியெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. அப்புறம் மிஷின்லேயே போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் ஒரு டைம் போட்டு எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுதெல்லாம் போட்டு காஞ்சிருச்சு. குட்டீஸ் தான் லாஸ்ட்டாக போட்டு விட்டுருந்தேன். இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு காய போட்டுடலாம். வெயில் பயங்கரமாக அடிக்குதா, அதனால் டக்குன்னு துணிகள்லாம் காஞ்சிடுது. ஆனால் இந்த வெயில் நேரத்தில் இங்கே காய போடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, கால் அப்படியே பற்றிக்குது. அதனால் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 மணிக்கு மேலே தான் மிஷினில் போட்டு விடுவேன். ஒரு 6-6:30க்கு வெயிலெல்லாம் போயிடுமா, அப்போ எடுத்து காய போடுறது. காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் காஞ்சிடும், எடுத்து வச்சிடலாம். சாயங்காலமாக சத்து மாவு கேட்டாங்கன்ட்டு பால் எடுத்து வந்து காய வச்சுட்டு அப்படியே சத்து மாவு உருண்டை பிடிச்சி கொடுத்தேன். இது கூட வந்து தேங்காய் பூ, சர்க்கரை, ஏலக்காய் தூளெல்லாம் போட்டு கஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வர மாவில் வந்து ஏலக்காய் தூள் வந்து அவங்களே சேர்த்து இருக்கிறாங்க, அந்த மனம் வந்து வருது. தேங்காயெல்லாம் சிரமம்னுட்டு எனக்கு வேலை இருக்குது, நான் நாளைக்கு பிணைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்களுக்கு சும்மாவே சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிதாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு பிணைஞ்சி கொடுத்துட்டு மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன்.